ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம், நன்றியறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். நமது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களில் ஒன்று, பிறரிடமிருந்து நன்மை பெறும்போது மறவாமல் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக எல்லா சமுதாயத்திலும் நன்றியற்ற நிலைமைதான் உள்ளது. பிரேசில் நாட்டிற்கு மிஷனரியாக சென்ற ஒருவர் அங்குள்ள 2 பழங்குடி மக்களின் மொழிகளிலே நன்றி என்ற வார்த்தையே இல்லாததை கண்டுபிடித்தார். அவர்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்யும் போது இதைத்தான் விரும்பினேன் என்றே கூறுவார்கள். 40 ஆண்டுகளாக தன் வாழ்வையே ஆசிரியர் பணிக்காக அர்ப்பணித்து அயராது உழைத்தார் ஒரு பெண்மணி. அவர் தனது 80வது வயதில் ஒரு முன்னாள் மாணவனிடத்திலிருந்து ஒரு கடிதத்தை பெற்றார். அவ்வாசிரியர் செய்த பணியால் தான் பெற்ற நன்மைகளை எழுதி நன்றி கூறியிருந்தான் அந்த மாணவன். தன் வாழ்நாள் முழுவதிலும் அந்த ஆசிரியை பெற்ற நன்றி கடிதம் இது ஒன்றுதான். ஆம், நாம் பிறரிடமிருந்து நன்மையை பெற எதிர்பார்க்கும் அளவிற்கு அவர்களுக்கு நன்றி கூறுவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளிகளை சுகமாக்கினதை பார்க்கிறோம். அவர் ஒரு கிராமத்திற்குள் சென்றபோது 10 தொழுநோயாளிகள், இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை சுகப்படுத்தினார். ஆனால் சத்தமிட்டு இரக்கம் கேட்டவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டவுடன் அமைதியாய் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். ஆனால் அவர்களில் இழிவாக எண்ணப்பட்ட சமாரியன் ஒருவன் மாத்திரம் வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி அவரது பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கிறிஸ்து கேட்டதை பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நன்றியற்ற உலகத்திற்கு தம்முடைய அன்பான ஒரே குமாரனை தேவன் கொடுத்திருக்கிறார். விழுந்து போன மனிதனின் குணங்களில் ஒன்றுதான் இந்த நன்றி மறத்தல். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் பிறருக்கு மனதார நன்றி சொல்வதில் கவனமாயிருப்போம். பிறரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட விருந்தோம்பல், அறிவுரைகள், பயண வசதிகள், அன்பு பாராட்டல்கள், தேவைகளை சந்தித்தல், சிறு சிறு உதவிகள், கரிசனையான விசாரிப்புகள், வாழ்த்துக்கள், நினைப்பூட்டல்கள் என அனைத்திற்கும் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருப்போம். அந்த சமாரியனைப் போல இந்த சமுதாயத்திலும் நன்றி நிறைந்த இதயமுடையோர் ஒரு சிலரே. அந்த சிலரில் ஒருவராக நாம் இருப்போமா?